மழை அதிகமா இருக்க ஆத்து தண்ணி அடிச்சு பத்தி மீனெல்லாம் கொண்டு வர எங்க ஊர் பசங்க வலைய போட்டு அலைக்கா மொத்தமா பிடிச்சிட்டாங்க. அதுல கொஞ்சம் மீனை நாங்க வாங்கியிருக்கோம். பிடிச்ச மீன்ல கொஞ்சம் அதிகமா இருந்தது கோல்டன் ஃபிஷ் ஆட்டும் மினு மினுன்னு மினுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த மாலாக்காத நண்பர்களே. கூடவே 2 ஜிலேபி ஃபிஷ்ஷும் ஒரே ஒரு இறால் மீனும் இருக்கு. மொத்தமா சேர்த்து நாங்க ₹100 கொடுத்து வாங்கியிருக்கோம். இனி எல்லாத்தையும் சேர்த்து போட்டு பொரி இல்ல எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு கடி அப்படிங்கிற மாதிரி எல்லா மீனையும் இனி கழுவி எடுத்து நாங்கள் சூப்பராக பொரிச்சு சாப்பிட போகிறோம் பத்திடுங்க. இந்த கழுவுறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான் நண்பர்களே. அந்த கட்டமான வேலையை எங்கள் ஆள் பார்த்துக்கிடுவாருன்னு அவர் கையிலே விட்டேன். ஏன்னா இந்த மீன் நம்ம கைக்கு கிடைக்கவே கிடைக்காது. வலுவலன்னு வலிக்கிட்டே போகும். அப்படியே வழுவுற மீனை வழுக்காமல் பிடிச்செடுத்து வச்சுட்டு மேலே இருக்கிற செல்லெல்லாம் சுரண்டி பரண்டி போட்டுக்கிட்டு கடைசியாக சைடு முள் வால் தலை எல்லாத்தையும் துண்டாக்கி குடலோட பிடுங்கி எடுத்துட்டோன்னா வேலை முடிஞ்சிச்சு. மீன் பொரிக்க முழுசாக வேணான்னா கீரலை போட்டு பொரிச்சிக்கிடலாம். இந்த மீன் கொஞ்சம் பெரிய மீனாக இருக்கிறனால பொரிக்கும் போது பாதி பொரிஞ்சு பாதி பொரியாமல் வரனால நம்ம துண்டாக்கி போட்டுக்கிட்டோம்னு சொல்லிட்டு துண்டு துண்டாக அரிஞ்சு போட்டுக்கிட்டோம். எப்படியோ கழுவுற வேலை நடந்துட்டுருக்கு. உங்களில் யாருக்கெல்லாம் இந்த ஆத்து மீன் குளத்து மீன் பிடிக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்ல ஒன்று சொல்லிட்டு போங்க சரியா.